சூதாட்டத்தில் பாண்டவர்கள் அனைத்தையும் இழந்தனர். அதற்கு பின்னர் திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டால் அனைவரும் கைவிரிக்க கடைசியில் கிருஷ்ணர் அவளின் மானம் காத்தார். அதன் பின்னர் அவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டியிருந்தது. அதன் பிறகு அடுத்த 1 வருடத்திற்கு தலைமறைவாக வாழ வேண்டியிருந்தது. ஒருவேளை அவர்கள் மாறுவேடம் அடையாளம் காணப்பட்டால் அடுத்த 12 ஆண்டுகளுக்கு அவர்கள் வனவாசம் நீட்டிக்கப்படும். தனக்கு நிகழ்ந்ததை பற்றி திரௌபதி கிருஷ்ணரிடம் பேச அவமரியாதையான இந்த செயலுக்கு பழிவாங்க சபதமிடுகிறார் கிருஷ்ணர். வருத்தம் பொங்கும் கண்ணீரோடு, கடைசி நேரத்தில் நீங்கள் என்னை காத்தாலும் நீங்கள் அங்கே இல்லை. அவர்கள் என்னிடம் அப்படி நடந்து கொண்டார்கள். துச்சாதனின் ரத்தத்தை பார்க்கும் வரை என்னால் இதை மறக்க முடியாது என்று திரௌபதி முறையிட்டாள். அப்பொழுது கிருஷ்ணர், உனக்கு நிகழ்ந்த குற்றத்திற்கு பழி தீர்க்கும் விதமாக எல்லா போர்களையும் நிறுத்தும் வகையில் ஒரு யுத்தம் நிகழும். இன்று நெருப்பு துளிகளை சிந்தும் உன் கண்கள் போர்க்களத்தில் கௌரவர்கள் 100 பேரும் மாண்டு கிடப்பதை காணப்போகிறது. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். அவை அஸ்தினாபுரத்தின் 100 விதவைகளுக்கு சொந்தமான தனியுடைமை என்றார்.